ஒருத்தர நம்பி உயிரையே வச்ச மனோஜ், அதே நம்பிக்கைய இப்ப வெப்பனா யூஸ் பண்றாளா ரோஹிணி அப்படின்றது தான் தெரியல. இன்னைக்கு ஒரு உண்மை வெளியில வந்திருக்கு. ஸோ அத முதல்ல கண்டுபிடிச்சது யாருன்னு தெரியுமா? நம்ம மீனா தான். இந்த ஒரு டவுட் தான் இந்த குடும்பத்தையே சிதற வைக்க போகுது. ஜெயில்ல இருந்து மனோஜ் வீட்டுக்கு வந்திருக்கான். ஆனா இவனுக்கு ஹெல்ப் பண்ண ரோஹிணிய பத்தி மனோஜ் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் கேட்ட உடனே விஜயா பாத்தீங்கன்னா செம்மையா கோவப்படுறாங்க. என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷன் வைப்ல தான் இருக்குது. சிந்தாமணி ஒரு கால் ஒன்று பண்றாங்க. அந்த கால் தான் இந்த ஸ்டோரிக்கு ட்விஸ்ட் கொடுக்குற கீயா இருக்குது. சிந்தாமணி ஃபைனான்சர் கால் பண்ணி ரோஹிணி 5 லட்சம் பணம் கொண்டுட்டு வந்திருக்கா. அவகிட்ட இன்னும் அதிகமா பணம் அப்புறம் வாங்கிக்கலாம். ஆனா இப்ப ரோஹிணிக்காக மனோஜ் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே பினான்சியர் ஸ்டேஷனுக்கு போறாரு. இதுலயே ஒரு டவுட் முளைக்கிற மாதிரி தான் இருக்குது. இவ்வளவு சீக்கிரமா எப்படி செட்டில் ஆகுது அப்படின்னு தான் ஒரே டவுட்டா இருக்கு. முத்து மீனா ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. அப்ப ரோஹிணி ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் பேசிட்டு இருக்கு. அந்த ஒரு சீன்ல மீனாவோட மைண்ட் வாய்ஸ் பாத்தீங்கன்னா ஏதோ இது சரியில்லாத மாதிரி இருக்கே அப்படின்னு திங்க் பண்றா. ரெண்டு பேருக்குமே டவுட் வருது. என்ன நடக்குது அப்படின்னு ரெண்டு பேருமே நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அங்க பைனான்சியர் ரோஹிணிக்காக தான் மனோஜ் மேல கொடுத்த கேஸ் வாபஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ரோஹிணியை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காரு. அந்த மொமெண்ட்ல தான் மீனாக்கு டவுட் ஃபுல் கன்ஃபார்ம் ஆகுது. இது எல்லாத்தையுமே நோட் பண்ண மீனாக்கு டவுட் வருது. நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ரோஹிணி தான் ஏதோ பிளான் பண்ணி மனோஜ் மேல பைனான்சியர் கம்ப்ளைண்ட் கொடுக்க வச்சிருக்காரோ இந்த மாதிரி சந்தேகப்படுற மீனா. அதுக்கப்புறம் மனோஜ் வெளியில விட்டுறாங்க. மனோஜ் வெளியில வந்த உடனே ரோஹிணிட்டு தேங்க்ஸ் சொல்றான். அதுக்கு ரோஹிணி இமோஷனல் டயலாக்ல என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, எனக்கு எப்பவுமே உன் மேல பாசம் இருக்கு. உனக்காக நான் எவ்வளவு கஷ்டத்தையுமே தாங்கிக்குவேன். ஆனா உன்னை மட்டும் யாருக்காக விட்டு கொடுக்கவே மாட்டேன். நீ கஷ்டப்பட்ட என்னால தாங்கவே முடியாது அப்படின்னு சென்டிமெண்டா பேசிட்டு இருக்கா. இந்த டயலாக் கேட்ட உடனே மனோஜ் அப்படியே மெல்ட் ஆயிடுறான். ஆனா ஆடியன்ஸா இருக்கிற நமக்கும் மீனாக்கும் என்ன தோணும்னு பாத்தீங்கன்னா, இது உண்மையா இல்ல ஆக்டிங்கா அப்படின்னு தான் நமக்கு தோணும். இதுதான் கான்ஃபிளிக்டே. ரோஹிணி சொன்னதை கேட்ட உடனே மனோஜுமே ஃபீல் பண்றான். அப்ப அங்க முத்து மீனாவும் ஸ்ட்ரைட்டா என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நீ இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு காரணமே ரோஹிணி தான். அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு மனோஜ் வான் பண்றாங்க. இது ஒரு டர்னிங் பாயிண்ட் எல்லாம் இல்ல. மீனா இப்ப டவுட்ல இல்ல, ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் மனோஜ் கூட்டிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. மனோஜை பார்த்த உடனே விஜயா ஆரத்தி எல்லாம் எடுக்கிறாங்க. சோ ஒரு அம்மாக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆனா அண்ணாமலை சைட்ல பாத்தீங்கன்னா சைலண்டா கோவத்துல இருக்காரு. இது எல்லாமே பார்த்தா அண்ணாமலை கடுப்பாகிறாரு. அப்ப மனோஜ் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் நான் யார் நல்லவங்க அப்படின்னு புரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றான். நீங்க இவ்வளவு பேர் இருந்துமே என்ன வெளியில எடுக்க எந்த முயற்சியுமே நீங்க பண்ணவே இல்லை. ஆனா ரோஹிணி மட்டும் தான் என்னை வெளியில கொண்டுட்டு வர வச்சிருக்கா. அவ எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிட்டே இருக்கான். இதை கேட்ட உடனே ஃபேமிலியில இருக்கிற எல்லாருக்குமே ஒரு பெரிய ஸ்லாப் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. அப்ப முத்து கடுப்பாகி என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நான் உன்னை வெளியில கொண்டுட்டு வர்றதுக்காக வேண்டி எவ்வளவு ட்ரை பண்ணணும் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்கறான். மீனா சிந்தாமணி வீட்டுக்கு போய் அவங்களை மிரட்டிட்டு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம சிந்தாமணி அதிகமா வட்டி கொடுத்தாங்கன்னு சொல்லி அவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க லெட்டர் எல்லாமே எழுதி வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க நமக்கு மட்டும் தான் ட்ரூத் என்னன்னு தெரியும். ஆனா மனோஜ் பிளைண்டா வந்திருக்கான். அப்ப மனோஜ் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, நீங்க என்ன பண்ணனாலுமே என்ன வெளியில எடுக்க உங்களால முடியல. ரோஹிணி தான் 5 லட்சம் கடனை வாங்கி அந்த பைனான்சருக்கு கொடுத்திருக்கா அப்படின்னு பெருமையா சொல்லிட்டே இருக்கான். அப்ப விஜய்க்கு பாத்தீங்கன்னா பேஷன்ஸ் எல்லாமே பிரேக் ஆகுது. மனோஜ் சொல்றதை கேட்ட கடுப்பான விஜயா மனோஜை போட்டு அடிக்கிறாங்க. நீ அவ போடுற நாடகத்தை நம்பி அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு பார்த்தா அது கனவுல கூட நடக்காது அப்படின்னு மிரட்டுறாங்க. இதுதான் எபிசோடோட பிக்கஸ்ட் ஹை பாயிண்டே. இப்படிதான் இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருக்கு. இந்த எபிசோடோட எண்டில் நமக்கு 3 பெரிய கொஸ்டின்ஸ் வரும். என்னன்னு பாத்தீங்கன்னா, ரோஹிணி உண்மையாவே ஹெல்ப் பண்றாளா, இல்ல அவளே தான் எல்லாத்தையுமே பிளான் பண்ணனாலா, மனோஜ் எப்ப உண்மையை ரியலைஸ் பண்ண போறான் அப்படின்றதுதான். மனோஜ் இன்னும் ரோஹிணி மேல பிளைண்டா ட்ரஸ்ட்ல இருக்கான். மீனா மட்டும் தான் ட்ரூத்தை கண்டுபிடிக்கிற ரூட்ல இருக்கா. விஜயா ஃபுல் ஆங்கர் மோட்ல தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பெரிய பிளாஸ்ட் ஃபீலிங் ஒன்று வரப்போறது கன்ஃபார்ம் தான். இப்போ வரைக்குமே மனோஜ் கண்ணில் ரோஹிணி தான் தேவதையா இருக்கா. ஆனா அந்த தேவதைக்கு பின்னாடி இருக்கிற உண்மை வெளியில வந்துச்சுன்னா என்ன ஆகும்? மீனா கண்டுபிடிச்ச அந்த ரகசியம் வீட்டையே தலையில மாத்த போகுதா? உண்மை வெளியில வந்த உடனே மனோஜ் யாரை நம்புவான்? குடும்பத்தையா இல்ல ரோஹிணியா அப்படின்றத அடுத்த எபிசோட்ல தான் நமக்கு தெரிஞ்சுக்க முடியும். இந்த உறவுகளோட உண்மையான ஃபேஸ் இப்போ தெரிய போகுது. யார் எப்படி அப்படின்றத நம்ம இதை பார்த்து சேஃபா இருந்துப்போம். ஒருத்தவங்க மேல நம்பிக்கை வைக்கிறது தப்பெல்லாம் இல்லை. ஆனா தப்பான மனுஷன் மேல நம்பிக்கை வச்சா வாழ்க்கையை அழிஞ்சிடும். இதுக்கு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்கும் அப்படின்னு யாராவது கெஸ் பண்ணிருக்கீங்களா? ரோஹிணியோட உண்மை வெளியில வர நேரம் வந்துருச்சா அப்படின்றத உங்க பதிவுகள் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.